அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம் சொல்லக்குள்ள நாங்க ஒரு சாய்தளத்தின் வழியே பொருள் ஒன்று உருள்ற சம்பந்தமாக பார்த்தோம் இல்லையா? சாய்தளத்தின் வழியே பொருள் ஒன்று உருள்றது சம்பந்தமாக கதைச்சோம். ரைட். அப்ப ஒரு சாய்தளத்தின் வழியே பொருள் ஒன்று உருளும் போது என்ன நடக்கும் என்று பார்த்தோம் சொன்னா, அதுக்குரிய விளக்கத்தை பார்த்த உடனே இதுல இருந்து வடத்தை உருளும் போது அதுல ஆர்முடுகளுக்குரிய ஒரு தொடர்பு பார்த்தல் ஜி சைன் தீட்டாவின் கீழ் 1 + k என்று பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஜி சைன் தீட்டாவின் கீழ் 1 + k. அதே நேரத்துல இந்த இடத்துல இருந்து வடத்தை வாரத்துக்கு எடுக்கிற அந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் சமன் நேரம் v கேட்டிருந்தோம். வடத்திலிருந்து வடத்தை வாரத்துக்கு எடுக்கிற வடத்தை அடையும் போது வேகம் என்னன்னு கேட்ட இடத்துல உங்களுக்கு தூரம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும். சோ அதுக்கு பிறகு நீங்க சாதாரணமாக ஏக பரிமாண வேகங்கள் கேட்டால் ஏக பரிமாண இயக்க சமன்பாடை யூஸ் பண்ணலாம். இயக்கத்தை நீங்க எப்படி எடுக்கணுங்கிறது நீங்க முக்கியம். 2 இயக்கத்தை ஆற்றுமாக இருந்தால் தனித்தனி இயக்கங்களாக கருதி செய்யணும். நேர்கோட்டு இயக்கமாக கருதி ஒரு விஷயத்தை செய்யணும், சுழற்சி இயக்கமாக கருதி வேறொரு விஷயத்தை செய்யணும். ரைட், ஓகே. அப்ப வியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன காரணமாக இருந்தால் வடத்திலிருந்து வடத்த வாரத்துக்குரிய அந்த வேகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சோ வி எந்த வாய்ப்பாடு பொருத்தமான வாய்ப்பாடுன்னு எடுத்தா வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் 2 AS யூஸ் பண்ணினீங்கன்னா வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் 0 2 ஏக்கு பதிலாக நாங்க கண்ட ஜி சைன் தீட்டா ஓவர் 1 + k இன்டு எஸ் என்று சொல்றது நாங்க பார்த்தோம். இவ்வளவு இல்லையா? இவ்வளவு h என்று தந்திருந்த இப்ப டி எடுத்தா சைன் தீட்டா சமன் h over d இன் பிரகாரம் d சமன் h இன்கு சைன் தீட்டாவின் பார்த்தோம்னா சோ இன்டு எஸ்க்கு பதிலாக h இன்கு சைன் தீட்டா போட்டோம்னா சைன் தீட்டா will be cancel. Okay, sin theta will be cancelled. So v வர்க்கம் யாருக்கு சமன்டா 2gh இன்கு 1 + k ஆக இருக்கும். So v சமன் வர்க்கமூலம் 2gh இன்கு 1 + k என்று பார்த்தோம். இந்த k என்று சொல்றது அந்த சடத்துவ திருப்பத்துக்கு வாரத்துக்கு 3 நம்பர் தான். கேட பெருமானம் 3 நம்பர் தான் பெறும். 1 வளையமாக இருந்தால் பொல்லுருளியாக இருந்தால், அரை திண்ம வட்டத்தட்டு அல்லது திண்ம உருளைக்கு, அல்லது 2/5 அல்லது 2/3. இந்த கேங்கிறது இவங்களை பொறுத்து தான், இந்த வடிவத்தை பொறுத்து தான். இதுல ஒரு பெரிய தியரி ஒன்றே அடங்கி இருக்கு. நீங்க நார்மலாக வாய்ப்பாடு எடுத்தாலும் கூட பெரிய தியரி ஒன்றே அடங்கி இருக்கு. அப்ப என்ன வேகத்தோட வந்து சேரும்ங்கிறது வர்க்கமூலம் 2gh இன்கில் 1 + k. அதுல ஆர்முடுகள் என்னென்று கேட்டா ஜி சைன் தீட்டாவிங்கள் 1 + k என்று சொல்லி நாங்க பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல இதைத்தானே நாங்க பார்த்தோம். ஓகே, இப்ப எந்த கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு பொருள் வந்து இப்ப ஒரே மேற்பரப்புல இருந்து நாங்க உருளை, வட்டத்தட்டு, வளையம் இதெல்லாம் உருட்டி விட்டோம்னா எது ஃபர்ஸ்டுக்கு வந்து சேரும், எது வேகம் கூட எது ஃபர்ஸ்டுக்கு வந்து சேரும் என்று கேட்டா உங்களுக்கு தெரியும். ஒரு நேரத்தை எது தீர்மானிக்கும் பாக்குறதுக்கு இன்னைக்கு ஏ சமன் ஜி சைன் தீட்டா 1 + k பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நேரத்தை பத்தி கதைக்க. இதுல ஆர்முடுகள்ற பெருமானத்தை பத்தி பாருங்க பிள்ளைகள். ஆர்முடுகள்ற பெருமானம் எதுல தங்கி இருக்கு என்று கேட்டா கொமனாக ஜி மாறலி, தீட்டாவும் ஒரு சாய்தளத்துல தீட்டாவும் மாறலி. 1 + k பொறுத்த வரைக்கும்
பொருள்ற வடிவம், அதாவது வளையம், வட்டத்தட்டு, உருளை, கோலம், இதுல ஏதாவது ஒன்று வரும்போது அதற்கேற்ப ஆர்முடுகள் மாறும். அதற்கேற்ப ஆர்முடுகள் மாறும். இந்த கேங்கிறதுல கவனம் இருந்து கொள்ளுங்க. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இப்ப சொல்லுங்க நீங்க ஒரு வளையத்தை எடுத்து சொன்னா வளையத்துல எம் திணிவும் ஆர் ஆரையும் உடைய ஒரு வளையத்துல சடத்துவ திருப்பம் I சமன் MR ஸ்கேட் என்று பார்த்தோம் சொன்னா நான் சொன்னேன் K சமன் 1. அப்ப நீங்க நினைச்சிடப்போடா, சப்போஸ் நான் இவர் ரெண்டும் திணிவும் இவர 2R ஆரையும் உடையதாக இருந்தால் அப்ப பிரதியிட்டா ரெண்டும் திணிவு தர 2R வர்க்கம் 4R வர்க்கம், சோ 8MR வர்க்கம். ஆகவே கேங்கிறது 8 என்று கேட்டு நீங்க விளங்கி மாறி விளங்கிடப்போடா. ரெண்டும் திணிவு 2R ஆரையுடைய ஒரு ஆள்ற ஒரு வளையத்துல கே வந்து 8 என்று கேட்டோம். MR வர்க்கத்துக்கு முன்னுக்கு வர நம்பர் 8, ஆகவே கே 8 என்று நீக்கப்படா. கவனம் பிள்ளைகள், அது இல்லை கேன்னு சொல்றது என்னன்னு சொன்னா அதுல சடத்துவ திருப்பத்தை எப்பொழுதும் இவங்களோட சடத்துவ திருப்பத்தின் கீழ் I சமன் MR வர்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பர் ஒன்றைக்கு தானே. இது வாய்ப்பாட்டுல சடத்துவ திருப்பத்துக்கு ஒரு வாய்ப்பாடு ஒன்று படிச்சிருக்கோமா இல்லையா? வளையத்துக்கு 1 MR வர்க்கம், அரை MR வர்க்கம், 2 MR வர்க்கம், 2 அதைத்தான் கேன்னு சொல்றேன். இந்த MR வர்க்கத்துல குணகத்தை கேன்னு சொல்றல, MR வர்க்கத்துல குணகத்தை கேன்னு சொல்றல. இப்ப நாம படிச்சாக்கல பாப்போமே, நம்ம படிச்சாக்கல ஒரு வளையம் மையத்துக்கூட செல்லுகின்ற அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன பிள்ளைகள்? MR வர்க்கம். சோ கேங்கிறது என்ன? 1. இப்ப ரெண்டும் திணிவும் 2R ஆரையும் உடையது வந்தாலும் கூட கே எத்தனை? 1 தான். 8MR வர்க்கம் வருங்கிறதுக்காண்டி கே 8 என்று சொல்றியா? இல்ல, 1 தான். கே வந்து 1 தான். நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி ஒரு வட்டத்தட்டு அரை MR வர்க்கம், கே எத்தனை? அரை. இப்ப நான் ரெண்டும் திணிவும் கே வந்து இதுல வட்டத்தட்டு சடத்துவ திருப்பம் அரை MR வர்க்கம் எடுத்தா அதுல கே வந்து ரெண்டும் திணிவு போட்டு சொன்னா அரை தர எம்முக்கு பதிலாக 2R ஸ்கேட்ட போட்டுட்டோம் சொன்னா இப்ப 2 பட்டி போட்டு MR வர்க்கம் வருங்கிறதுக்காக வேண்டி கே 1 சொல்றியா? இல்ல, கே அரைதான். வட்டத்தட்டுற கே என்ன? அரைதான். அது வேற கே இல்ல. அந்த நம்பர் முன்னுக்கு குணகத்தை கேட்கல. MR வர்க்கத்துல குணகம் வராது, அந்த பெருக்கி வர கடைசியா வர. இங்க கேண்டு சொல்றது சுழற்சி இயக்கத்துல கேண்டு நான் சொல்றது KMR வர்க்கம் சொல்றது எல்லா உருளுகின்ற பொருளையும் கற்பனை பண்ணி பாருங்க. வளையம், வட்டத்தட்டு, கோலம், உருளை, இந்த 4 உருளுகின்ற பொருளுக்கும் சடத்துவ திருப்பம் MR வர்க்கம் ஒரு நம்பருக்கு முன்னுக்கு இருக்குமா இருக்காதா? வாய்ப்பாட்டுல பாருங்க. MR வர்க்கத்துக்கு கூட ஒரு நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பரைத்தான் கே என்று சொல்ற, பிரதிட்டு வர நம்பர் இல்ல. அப்ப கேங்கிறது இவ்வளவு பேர் இருந்தார். ஆக இந்த 4 நம்பர் இருந்தார். இவர் தட்டு, திண்ம வளையம், திண்ம உருளை, சாரி வளையம், பொல்லுருளை. இவரு வட்டத்தட்டு, திண்ம உருளை. இவரு திண்ம கோலம், இவரு பொற்கோலம். இந்த 4 தான் நம்பரு கே. அப்ப எதுல ஒரு பொருள்ற ஆர்முடுகள் தங்கி இருக்குன்னு கேட்டா அந்த பொருள்ற திணிவுல தங்கல்ல, அந்த பொருள்ற ஆரையில தங்கல்ல. பாருங்க 2GH1 + K வேகத்தை பாருங்க. அப்ப இவ திணிவு தங்கிருக்கின்ற சொன்னா அந்த வாய்ப்பாட்டுல வந்திருக்கும். வாய்ப்பாட்டுல வந்தா தங்கிருக்கு, வாய்ப்பாட்டுல வரல தங்கல்ல. அந்த பொருள்ற வேகத்துக்குரிய வாய்ப்பாட்டுல தரையை அடையும் போது வார அந்த வாய்ப்பாட்டுல இங்க தங்கிருக்கான்னு கேட்ட தங்கல்ல, திணிவு தங்கல்ல, ஆற தங்கல்ல. அப்ப எதுல தங்கிருக்கு? ரைட், ஓகே. அப்ப எதுல தங்கிருக்கு என்று பார்க்கறதுக்கு தான் நான் இந்த வாய்ப்பாடு உங்களை நிறுவச்சேன். இந்த வாய்ப்பாடை நான் நிறுவச்சென்னதே இங்கதான். ஏன்னா சில இடங்கள்ல பிழையாக படிப்பிக்கப்பட்டிருக்கும், அத நிறைய பேர் பிழையா செஞ்சிருப்பீங்க. அப்ப இது சம்பந்தமான கேள்வி உங்களோட டேர்ம் எக்ஸாம், செகண்ட் டேர்ம் எக்ஸாம்ல போன வருஷத்து 2021 பேட்சுக்குரிய செகண்ட் டேர்ம் எக்ஸாம்ல கேட்டுட்டான். அப்ப சரியான தியரியை நீங்க சரியா விளங்கி எடுக்கணும். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த கேள்வி நான் கேட்கல, நான் இந்த கேள்வி கேட்கல உங்கள்ட்ட.
தரை அடைவதற்கு இருக்கிற நேரம் என்ன? ஒரு உருண்டுட்டு வார பொருள், சாய்தளத்துல உருண்டுட்டு வார பொருள் தரை அடைவதற்கு எடுக்கும் நேரம். அப்ப மேலுள்ள வினாவில் பொருள் தரை அடைவதற்கு எடுக்கும் நேரம் எடுங்க. இன்றைக்கு கொஞ்சம் டபுள் என்ட்ரி இருக்குன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. பிள்ளைகள் ஓகே, இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன்னு சில பிள்ளைகளுக்கான எக்ஸ்கியூஸ் கொடுத்திருக்கேன். அவங்க பழைய நம்பர்ல இருந்தாலும் வந்து இன்றைக்கு மட்டும் படிக்கட்டும் கொடுத்திருக்கேன். ஸோ சில நேரத்தில் சில டெக்னிக்கல் ப்ராப்ளத்தால, பட் இன்றைக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்கியூஸுங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கொண்டா சரி. ஓகே, அடுத்தது சில பிள்ளைகள் அந்த உண்மையான பேரை விட கொஞ்சம் வேற பேர்கள் வந்து டைப்பிங் மிஸ்டேக் கொஞ்சம் அவசரத்துல இரவு சரியா 12 மணி முடியக்குள்ள அந்த உங்களுக்கு மெசேஜ் வரக்குள்ள 12 மணி ஆயிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அப்ப அவசரப்பட்ட அந்த அவசரத்துல டைப்புகள் கொஞ்சம் பேர்கள் சின்ன சின்ன சேஞ்சுகள் வந்திருக்கலாம். ஸோ நீங்க உங்களோட உண்மையான பேர்லயே வாங்க. அப்படி மாறி வந்திருந்தா எனக்கு ஒரு சின்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேற அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருந்தா நீங்க திருத்திக் கொள்ளுங்க. அது இங்க நாங்கள் உங்களோட உண்மையான பேரை எழுதிருப்பேன். டைப் பண்ணக்குள்ள அந்த மிஸ்டேக் தான் அது. அந்த பேர் டோட்டலா வேற பேர் வந்திருந்தா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னைக்கு இப்ப டைமை காணுவோம். டைமை காண்றதுக்கு ஒரு வாய்ப்பாடு S7UT plus half AT squared.
இப்ப ஓய்விலிருந்து சோ எஸ் வந்து நம்ம பார்த்த மாதிரி எச்சிங்கிள் சைன் தீட்டா இல்லையா, எச்சிங்கிள் சைன் தீட்டா டி தூரம் இருக்குது. ஹாஃப் ஏக்கு பதிலாக ஜி சைன் தீட்டா ஓவர் 1 plus k into t square. சைன் தீட்டா இங்க கீழுக்கு வந்துச்சுன்னா சைன் ஸ்கேர் தீட்டா. சோ டீட பெருமானம் என்ன வர போகுதுண்டா பாருங்க, குறுக்கு பெருக்கம் செஞ்சுட்டீங்கன்னா 2h 1 plus k கீழ் g sin square theta. அது sin square theta முழுவதின் வர்க்க மூலம் வரப்போகுது. வேண்டாம் வெளியான sin square theta எடுத்தோம்னா 1 sin theta முழுவதின் 2h 1 plus k கீழ் G 1 plus k G என்று வருகிறது. இதான் நேரம். நேரத்துக்குரிய தொடர்ச்சி தான். ஒரு பொருள் உருள் சாய்தரத்துல உருளுகின்ற ஒரு பொருள் கரை அடைவதற்கு எடுக்கிற நேரத்துக்குரிய பொருள் இதான் பிள்ளை. எதுல தங்கியிருக்கு? அந்த பொருள்ற திணிவுல தங்கியிருக்க, அந்த பொருள்ற ஆரையில தங்கியிருக்க, அந்த பொருள் சடத்துவ திருப்பத்துல தங்கியிருக்கா இல்ல பிள்ளை. சடத்துவ திருப்பத்துக்கு நேரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. கேயில தான் தங்கியிருக்க அந்த பொருள் பாருங்க, நிறுவிருக்க மெத்தமெட்டிக்கலா நிறுவிருக்க. சடத்துவ திருப்பத்துல தங்கியிருக்கா பிள்ளை. சடத்துவ திருப்பம் கூடினத்துக்கு டி கூட குறைந்து தங்கியிருக்கா. விசமன் யூஸ் ஆக ஏடியை நீங்க யூஸ் பண்ணலாம் கேட்டா யூஸ் பண்ணலாம். அதே ஆன்சர் வரும், அதே ஆன்சர் வரும். அப்ப சடத்துவ திருப்பத்துல கூட தங்கல்ல, சில இடங்கள்ல சடத்துவ திருப்பத்துல தங்கி இருக்குன்னு சொல்லி போட்டு சொல்லி தந்துட்டு போயிருப்பாங்க. நான் மெத்தமெட்டிக்கலா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஒண்டிங்கிள் சைன் தீட்டா வர்க்க மூலம் 2h 1 plus k over g எதுல தங்கிருக்கு? கேல தங்கிருக்கு. கேங்கிறது இது 3ல உண்டு. இப்ப இந்த கேள்வியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆறுமுடுகள் திணிவுல எதிர ஆறுமுடுகள் பெருசு எதிர ஆறுமுடுகள் சின்னதுன்னு கேட்டா திணிவை சொல்லி போட்டு எதிர ஆறுமுடுகள் பெருசு அரைக்கும் எதிர ஆறுமுடுகள் சின்னது அரைக்கும் சொல்றியா? வேகம், நேரம் பாருங்க. Okay. Right, பாருங்க என்னன்னு பார்க்க போறோம். நாங்க கொண்டு ஆர்முடுகள் என்ன? ஜி சைன் தீட்டாவின் கீழ் 1 plus k. வேகம் என்ன? வர்க்க மூலம் 2gh கீழ் 1 plus k. இல்லையா? நேரம் என்ன வந்துச்சு உங்களுக்கு? 1 கீழ் சைன் தீட்டா ஓவர் என்ன வந்துச்சு நமக்கு? நேரம் வந்துச்சு 1 கீழ் சைன் தீட்டா 2h into 1 plus k கீழ் g இது வந்துச்சு. இப்ப என்ன கேள்வி என்னன்னா, பாஸ் பேப்பர்ல இதெல்லாம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு சொல்லக்குள்ள இப்படி கேட்பாங்க. இப்ப இது ஒரு சாய்தளம். கேட்கப்படுற கேள்வி பாருங்க.
இதுல ஒரே நேரத்துல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு சாய்தளம் ஒன்று உங்களுக்கு தரப்படுது. சாய்தளம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இந்த சாய்தளத்துல ஒரே நேரத்துல வளையம், வட்டத்தட்டு, நான் என்ன செய்யறேன்னு சொல்லக்குள்ள ஒரு சிம்பிளாக எக்ஸாமாக நீங்க ஒரு எக்ஸாம்பிளாக நீங்க எழுதிக் கொள்ளுங்க, கேள்வியாக எழுதிக் கொள்ளுங்க. முறையே 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 m கமா முறையே m கமா 2m கமா m/2 திணிவும் முறையே m கமா 2m கமா m/2 திணிவும் 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 2r, r/2 2r, r/2, r 2r, r/2, r ஆகிய ஆரைகளையுடைய 3 வட்டத்தட்டுகள் 3 வட்டத்தட்டுகள் சாய்தளம் ஒன்றின் உச்சியிலிருந்து ஒரே நேரத்தில் விடுவிக்கப்படுகின்றன. ரைட், விடுவிக்கப்படுகின்றன. அவை சாய்தளத்தை அடைய எடுத்த நேரத்தை திணிவுகளின் பேரில் தருக. திணிவுகளின் பேரில் ஏறுவரிசைப்படுத்துக. அதாவது m ஃபர்ஸ்டுக்கு வந்துச்சா, 2m ஃபர்ஸ்டுக்கு வந்துச்சா, m/2 ஃபர்ஸ்டுக்கு வந்துச்சா என்று சொல்லி ஏறுவரிசைப்படுத்தா. எது வந்துச்சு? திணிவுகளின் பேரில் ஏறுவரிசைப்படுத்துக. ஏறுவரிசைப்படுத்துக. அப்ப எது ஃபர்ஸ்டுக்கு வரும் என்று கேட்டா சடத்துவ திருப்பத்தை கண்டு நிக்கிறியா? இல்ல. எங்களுக்கு தெரியும் 3 வட்டத்தட்டு. 3 பேரும் ஒரே கே h 3 பேரும் ஒரே சாய்தளத்துல உச்சியில இருந்து வைக்காங்க. 3 பேரை ஜி கொமன் பொதுவாக 3 பேரும் வட்டத்தட்டு அரிக்கிறதால கே யாரு 3 பேருக்கும் எப்படி இருக்கும்? அரை. வட்டத்தட்டு அரிக்கிறதால கேட பெருமானம் என்ன? அரை. சோ 3 பேரும் ஒரே நேரத்துல வந்து சேருவாங்க.
இவங்கள சடத்துவ திருப்பம் கூடினால் ஃபர்ஸ்ட்டுக்கு வருவாரு, சடத்துவ திருப்பம் குறைஞ்சால் ஃபர்ஸ்ட்டுக்கு வருவாரு இல்ல. 3 பேரும் வட்டத்தட்டு, ஒரே ஆட்கள். அப்ப சிறிய வட்டத்தட்டாக இருந்தாலும் சரிதான், பெரிய வட்டத்தட்டாக இருந்தாலும் சரிதான். யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வருவாருங்கிறத தான் நாங்க பார்க்கணும். யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சேருவார்? யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சேருவார்? ரைட். இப்ப அடுத்த ஆள பார்ப்போம். அடுத்த ஆள் எடுங்க, அடுத்த களி எடுங்க. ஒரு வட்டத்தட்டு, ஒரு வட்டத்தட்டு, ஒரு வளையம், ஒரு வட்டத்தட்டு, ஒரு வளையம், ஒரு வட்டத்தட்டு, ஒரு வளையம், ஒரு கோளம் ஆகிய மூன்று ஆகிய மூன்று ஆகிய மூன்று ஆகிய மூன்று ஆகிய மூன்று சாய்தளம் ஒன்றின் உச்சியிலிருந்து, இப்ப நான் திணிவை பத்தி கதைச்சியா, என்ன திணிவாக இருந்துட்டு போகட்டும், எக்ஸாம்ல உங்களை திணிவை தந்தோடு தான் குழப்புவாங்க. ரைட். அது ரெண்டும் திணிவு, இது சின்ன திணிவு, அது பெரிய திணிவு, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. முதல் நீங்க பார்க்கணும் என்ன திணிவு ஆரைய பத்தி கதைக்கல. அப்ப ஒரு வட்டத்தட்டு, ஒரு வளையம், ஒரு கோளம் ஆகிய மூன்றும் சாய்தளம் ஒன்றின் உச்சியில் இருந்து மெதுவாக விடுவிக்கப்படுகின்றன. மெதுவாக விடுவிக்கப்படுகின்றன. அவை சாய்தளத்தின் அடியை அடையும் ஒழுங்கு வரிசை, அவை சாய்தளத்தின் அடியை அடையும் ஒழுங்கு வரிசை. எது ஃபர்ஸ்ட்டுக்கு சாய்தளத்தில் அடியே வரும்? செகண்ட் எது வரும்? தேர்ட் எது வரும்? கே கூடினத்துக்கு நேரம் கூட, நேரம் கூடினது சொடங்கி வரும். உருளை, வளையம், வட்டத்தட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு எது வரும்? நிற தீர்மானிக்குமா? நான் ஏன் நிறைய தரல, நான் நிற தரல, ஆற தரல என்னன்னு கேட்டா பிள்ளைகள், இங்க இந்த உருண்டுட்டு வார டைம் சடத்துவ திருப்பம் தீர்மானிக்காது. எதுக்கு சடத்துவ திருப்பம் கூட, எதுக்கு சடத்துவ திருப்பம் குறைங்கிறது தீர்மானிக்காது. திணிவோ ஆரையோ 3 பேர்லயும் சம்பந்தப்படல பாருங்க. எது தீர்மானிக்கும்? கே. கேன்னு சொல்றது என்ன, நாம படிச்சோம். இப்ப வட்டத்தட்டு என்று சொன்னதால தற்ற கே வந்து அரை. ஓகே, அரையம்மார் வர்க்கம் தட்டொன்ற மையத்துக்கூடாக செல்ற அச்சு பற்றி. வளையத்தை பொறுத்த வரைக்கும் அதுல கே வந்து 1. உருளையை பொறுத்த வரைக்கும் அதுல திண்ம உருளை, பொருளுருளைங்கிறது தெரியல, எதுவும் 2/5. அது திண்ம உருளைன்னு போடுங்க, என்ன பொல்லுருளைன்னா கேஸ் வேற. திண்ம உருளை, திண்ம உருளை, திண்ம உருளை. அப்ப திண்ம உருளை. கோளம் அகந்தன உருளை அகந்த கோளம். சரி, வளையம், தட்டு, கோளம். கோளம் திண்ம கோளம், அது திண்ம கோளம். 2/5. எது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சேரும்? எது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சேரும் பிள்ளைகள்? ஓகே, அப்ப நீங்க குழம்பிடக்கூடாது. திணிவு தீர்மானிக்காது, ஆற தீர்மானிக்காது. கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று காட்டுன்னு பாருங்க.
பாருங்க 3 பேரும் உருளை. பட் சைஸ பாருங்க. 3 பேரையும் பாருங்க. 3 பேரும் திண்ம உருளை. 3 பேரு சைஸையும் பாருங்க. ரைட். 3 ஒரே நேரத்துல வந்துச்சா இல்லையா? எகைன் விடுவிக்காது. பாருங்க எப்படி வருது? 3 பேரை பத்தி நிலைமையை பாருங்க. 3 பேரை திணிவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. வித்தியாசம். ஒரு ஆள் பெரிய உருளை, ஒரு ஆள் சின்ன உருளை, இன்னொன்று ஆக பெருசி. பட் உருண்டு குட்டம் சொன்னா இப்ப நீங்க செல்ல சடத்துவ திருப்பம் யாருக்கு கூட? பெரிய திணிவுக்கு கூட இல்லையா? இவருக்கு சடத்துவ திருப்பம் கூட இல்லையா? இவருக்கு சடத்துவ திருப்பம் கூட இல்லையா? ரெண்டாவது இவருக்கு சடத்துவ திருப்பம். ஆக சின்னால் இவர் சடத்துவ திருப்பத்தை பத்தி காய்ச்சிங்கண்டா. ஏன்னா திணிவும் பெருசி, ஆரையும் பெருசி. பட் உருண்டுட்டு விடுறீங்க. 3 ஒரே டைம்ல நிக்க பாருங்க. வந்து நிக்க இல்லையா? சோ வந்து சேரும் போது அது என்ன செய்யும்? ஒரே நேரத்துல வந்து சேர்றத பாப்பீங்க. ரைட்? ஓகே. அவர் படிப்பிக்கார், அது எங்களெல்லாம் படிப்பிக்கார். இப்ப பாப்போம். இவர் 2 பேரும் யாரு? வளையத்தை பத்தி கேட்கிறார். ரெண்டும் ஒரே வளையம். ஓகே, அவ்வளவுதான். சாரி, பொல்லூர்ல. அப்ப எதுல அவர் நாம எடுத்த வாய்ப்பாடு நடந்துட்டு நிக்கார். ரைட். ஓகே. இப்ப பாப்போமா? 3 கோலங்கள் எடுக்கார் பாருங்க. ஒன்று பெரிய கோலம், ஒன்று சின்ன கோலம், அடுத்தது அதை விட சிறிய கோலம் ஒன்று எடுக்காரு. ரைட். 3ஐயும் ஒரே நேரத்துல வச்சு விடுவிக்கார். 3 கோலம். சடத்துவ திருப்பம் கூடினதும் இருக்கி, ஆக குறைஞ்சதும் இருக்கி. ரைட். பாருங்க எப்படி நிக்கு 3 பிறகுல ஒரே நேரத்துல வந்து சேருதா இல்லையா? ஓகே. இப்ப சொல்லுங்க, எது ஃபர்ஸ்டுக்கு வரும், எது செகண்ட் வரும்? ஒரு வட்டத்தட்டும் கோலமும் எது ஃபர்ஸ்டுக்கு வரும்? யார பெருசி? அவர் திணிவை பத்தி கதைக்க ஒரு பெரிய திணிவு, ஒரு சின்ன ஒரு திணிவு. ஆற பெருசி பாருங்க. வளையத்துல இந்த உருளையும் பொல்லுருளை கே வந்து 1 எம்ஆர் வர்க்கம். இவரை வந்து கே 2/5 எம்ஆர் வர்க்கம். சோ 2/5 சின்னது. இவர் சைவத்தை சொன்னாலும் இவர் 1. எது ஃபர்ஸ்டுக்கு வரான்னு பாருங்க. எது ஃபர்ஸ்டுக்கு வருது? எது புள்ளி? கோலம். ரைட். சோ இப்ப வழங்கிட்டேன் உங்களுக்கு. ஒரு பொருள் ஒரு சாய்தளத்தில உச்சிலிருந்து ஒரே நேரத்துல ஒன்றாக விடுவிக்கப்படும் போது அவை சாய்தளத்துல அடி அடைவது எது ஃபர்ஸ்டுக்கு வரும், எது செகண்டுக்கு வருங்கிறது எது தீர்மானிக்குதுங்கிறத பாத்தீங்களா? சடத்துவ திருப்பத்துக்கு இதுக்கும் சம்பந்தம். படிச்சுட்டு அந்த நோட்டை கிழிச்சுறீங்க. நீங்க ஒரு இடத்தை படிச்சு தந்த சடத்துவ திருப்பம் கூடினது வந்து வரும் இல்லையா? ரைட். கிழிச்சுறீங்க நோட்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டிட்டேன். ஓகேவா? விளங்கிட்டு. ரைட். இப்ப பார்ப்போம். தலைங்க போடுங்க பிள்ளைகள். சுழற்சி இயக்க சக்தி.
சுழற்சி இயக்க சக்தி. ரைட். ஒரு துணிக்கே ஏக பரிமாண இயக்கத்தை ஆற்றும் போது அதுல இயக்க சக்தியோட வாய்ப்பாடு ஹாஃப் எம்பி வர்க்கம். இயக்க சக்தி என்ன வரைக்க போகுதுண்டா, இயக்க சக்தி ஹாஃப் எம்பி வர்க்கம். ஒரு துணிக்கு ஏக பரிமாண இயக்கத்தை. அப்ப இயக்க சக்தியை பொறுத்த வரைக்கும் ஏக பரிமாண இயக்கம் மாற்றம்னா இயக்க சக்தி என்று சொன்னா இவருக்கு செல்ற இவரை தூய ஏக பரிமாண இயக்கம்னு சொல்ற. தூய ஏக பரிமாண இயக்கம் இவர் ஒரு பொருள் வலிக்கு கொண்டு மட்டும் போனா அதுக்கு பேரு தூய ஏக பரிமாண இயக்கம். அப்ப தூய ஏக பரிமாண இயக்கங்களுக்கு எப்பொழுதும் என்ன வரிக்க போகுதுன்னா ஹாஃப் எம்பி வர்க்கம் மட்டும்தான் இருக்கும். ஒரு பொருள் வலிக்கிட்டு போகுதுன்னு சொன்னா அங்க அதுல இயக்க சக்தி ஹாஃப் எம்பி வர்க்கம் மட்டும்தான் இருக்கும். ஒரு பொருள் ஒரு அச்சு பற்றி சுழண்டு கொண்டிருக்கு, அச்சு நிலை அசையாம இருக்கின்றார். இப்ப ஒரு பொருள் ஒரு கோலம் ஒன்றெடுக்க, ஒரு கோல் ஒன்றெடுக்க, ஒரு கோல் எடுத்திருக்கேன், ஒரு ஃபேன் எடுக்கேன், ஒரு ஃபேன் எடுத்து செல்லக்குள்ள அந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க செல்லக்குள்ள அது நிலையாக இருக்கு. அந்த பொருள் ஒரு இடத்தை அசையவே இல்லை, அதே இடத்துலதான் இருக்கு. அந்த பொருள் அசையவே இல்லை. இவ்வளவு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டியும் செஞ்ச கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்களா பிள்ளைங்க? இப்ப தந்த கேள்விக்கு ஆன்சர் கேட்கீங்க. இப்பதான் கே யாருக்கு கூட யாருக்கு குறைய தந்தத்துக்குள்ள கே கூடினது சொனங்கி வருவார், கே குறைஞ்சது குயிக்கா வரும். கண்டுபிடிக்க தெரியாதா? அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு அச்சு பற்றி நிலையாக இருக்காரு. இவர் முழு உடலும் ஒரு இடத்திலிருந்து அசைறல்ல, பிணைக்கப்பட்டுள்ள ஒரு பொருள் சுழல் பிணைக்கப்பட்டிருந்தால் அது சுழற்சி இயக்கத்தை மட்டும்தான் ஆற்றும். அப்ப பிணைக்கப்பட்டிருந்தால் அவரை செல்ற தூய சுழற்சி இயக்கம்னு சொல்ற. தூய சுழற்சி இயக்கம். தூய சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்ற பொருளுக்கு எப்பொழுதும் இயக்க சக்தி என்னென்றா பிள்ளைகள் ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இயக்க சக்தி. வேற இயக்க சக்தி இருக்காது, ஹாஃப் எம்பி வர்க்கம் இருக்காது. ஒரு தூய சுழற்சி இயக்கம், சுழற்சி இயக்கம் தூய சுழற்சி இயக்கம் எப்படி மதிக்கிற? ஒரு பொருள் ஒரு அச்சு பற்றி பிணைக்கப்பட்டிருந்தால் அவருக்கு தூய சுழற்சி இயக்கம். அவர் இயக்க சக்தி வாய்ப்பாடு ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். நாங்க நேத்து 2 கேள்வி பார்த்தோம். அதுக்கு முதல் ஒரு நாள் பார்த்தோம், நேத்து ஒரு கேள்வி பார்த்தோம். ஒரு சாய்தளத்துல ஒரு பொருள் ஒன்று உருளுகின்ற கேஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இடத்திலிருந்து முற்று முழுதாக அசையுது. அங்க ஏக பரிமாண இயக்கமை ஆற்றுது. அதே நேரத்துல அது சுழண்டு வாரத்தால அது சுழற்சி இயக்கத்தை மாற்றுதுன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன சக்தி இருக்கும்? 2 இயக்க சக்தியும் இருக்கும். தூய இயக்க சக்தி சுழற்சி இயக்கமும் இருக்கும், ஹாஃப் எம்பி வர்க்கமும் இருக்கும், ஹாஃப் ஐ ஒமேகாவும் ஸ்கொயரும் இருக்கும். சுழற்சி இயக்கம் மட்டுமாக தூய சுழற்சி இயக்கங்களுக்கு ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். பட் சுழற்சி இயக்கத்துல சேர்த்து ஒரு இடத்திலிருந்து சுழண்டு சுழண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போற அத்தனை பொருளுக்கும் என்ன இருக்கும் கேட்டா ஏக பரிமாண இயக்க சக்தியும் இருக்கும், சுழற்சி இயக்க சக்தி ரெண்டும் இருக்கும். கேள்விகள் குழப்பம் பெற போகுது. ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் மட்டும் இருக்குமா இல்ல ஹாஃப் எம்பி வர்க்கமும் இருக்குமாங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வர போகக்குள்ள பிணைக்கப்பட்டிருக்கா பிணைக்கப்படலையா, அந்த பொருள் பிணைக்கப்பட்ட ஒரு பொருளா? அப்ப பிணைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் தவிர வேற எந்த ஒரு சுழற்சி இயக்க சக்தியும் இருக்காது. நம்ம சில கேள்விகள் செய்யக்குள்ள இதுல சின்ன ஒரு குழப்பங்களை நாம நிவர்த்தி செய்வோம். எப்படி கேள்வி செய்ய போறோம், எங்க ஐடியா எடுக்க போறோங்கிறத கதைக்கலாம். எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றுக்கு, சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றுக்கு, துணிக்கை ஒன்றில் சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றில் சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றில்
சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றின் இயக்க சக்தியானது சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை ஒன்றின் இயக்க சக்தியானது E சமன் half I omega squared என்பதால் தரப்படும். E சமன் half I omega squared என்பதால் தரப்படும். பாருங்க, ஹாஃப்க்கு பதிலா ஹாஃப் வந்துட்டு m வாரோட சுழற்சி இயக்கத்துல என்ன வரும்? I வரும். v வாரோட I சுழற்சி இயக்கத்துல என்ன வரும்? ஒமேகா வரும். So E சமன் half I omega squared என்பதால் தரப்படும். அப்போ ஒரு பொருள் சுழலுமாக இருந்தால் அதுல இயக்க சக்தி half I omega squared மட்டும்தான் சுழலுமாக இருந்தால். ரைட், அடுத்த பாயிண்ட்ல அடுத்த சின்ன தலையங்கம் போடுங்க பிளேன். முறுக்கம் ஒன்றினால் செய்யப்பட்ட வேலை. முறுக்கம் ஒன்றினால் செய்யப்பட்ட வேலை. முறுக்கம் ஒன்றினால் செய்யப்பட்ட வேலை. விசை ஒன்றினால் செய்யப்பட்ட வேலையோட வாய்ப்பாடு என்ன? ஒரு விசை ஒன்றினால் செய்யப்பட்ட வேலையோட வாய்ப்பாடு என்ன? விசை ஒன்றினால் செய்யப்பட்ட வேலை என்ன? W சமன் F into D விசையினதும் விசையில் அசைந்த தூரத்தினது பெருக்கம். இங்க அப்ப முறுக்க விசைவாரோடத்தை நான் என்னென்று போட்டிருக்கேன்? முறுக்கம்னு கேட்டா முறுக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை எஃப்க்கு பதிலா என்ன பண்ணணும்? டாக்ன்னு போடுறேன் இல்லையா? அங்க விசைக்கு பதிலா இங்க டாக் தானே. அங்க தூரத்துக்கு பதிலா இங்க என்ன? சுழன்ற கோணம் தீட்டா. ரைட், ஓகே. அப்ப இங்க W சமன் டாக் இன்டு தீட்டா. இங்க W சமன் டாக் இன்டு தீட்டா. அப்போ முறுக்கம் ஒன்றினால் செய்யப்பட்ட வேலை W சமன் டாக் இன்டு தீட்டா. ரைட், ஒரு தட்டு சுழலுமாக இருந்தால் பிள்ளை இவடத்துல இன்னொரு விஷயத்தை நாம காய்ச்சிக்கொள்ளும். சுழற்சி இயக்க சக்தியில வேலை கேட்பாங்க. வேலை கேட்டா அப்ப உங்களுக்கு அதுல தொழிற்படுற முறுக்கமும் தீட்டாவும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா டிரெக்டாக நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கண்டுருவீங்க. டாக்கும் தீட்டாவும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். இதுல விளையுள் முறுக்கம், விளையுள் வேலை பொருளினால் செய்யப்பட்ட வேலை ஒரு முறுக்கத்தை சொல்லி இந்த முறுக்கத்தினால் செய்யப்பட்ட வேலைங்கிறது அதே மாதிரி தான். ஒரு பர்டிகுலரான முறுக்கத்தை தந்து போட்டு செய்யப்பட்ட வேலை என்று கேட்டா அந்த விஷயை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு தட்டொண்டு எடுத்துக்கொள்றேன். இன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், ஒரு தட்டொண்டு எடுத்துக்கொள்றேன். தட்டை பொறுத்த வரைக்கும் தட்டு ஒரு அச்சு பற்றி சுழல போகுது. ரைட், ஓகே. நீங்க விசை ஒன்று வடத்துட்டு டீங்கிற விசை கொடுக்கீங்க. அப்ப இதுக்கும் இடையில ஒரு ஆய்வு இருக்குன்னு கேட்டா இங்க டாப் ஃபிரிக்ஷனும் இருக்கி நீங்க கொடுத்த ஆர் தூரத்துல வைக்கப்பட்டிருக்கின்ற சொன்னா சும்மா வேலை என்னென்று கேட்கல சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? வேலை என்று சும்மா சொல்லே இல்லாது யாரினால் செய்த வேலை, ஏதோ ஒரு வேலைக்கு முன்னுக்கு என்ன வேலை, இப்ப பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை, பொருளினால் செய்யப்பட்ட வேலை, இழுவையினால் செய்த வேலை, உராய்வினால் செய்த வேலை என்று சொல்லி வேலை சும்மா வேலை யாது என்று கேட்க இயலாது இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். ஏன் என்று சொன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே வேலைக்கு ஒவ்வொரு விளக்கம் வரும். ஒவ்வொரு விஷயம் மாறும் போது வேலை மாறும். ரைட், அப்ப இங்கேயும் அதே மாதிரிதான் கேட்கணும். இப்ப தட்டினால் செய்யப்பட்ட வேலையாது, தட்டிற்கு வழங்கப்பட்ட வேலையாது, சக்தியாது, வேலையாது. பிரயோக முறுக்கத்தினால் செய்த வேலையாது, உராய்வினால் செய்த வேலையாது, உராய்வு முறுக்கத்தினால் செய்யப்பட்ட வேலையாது. அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா
கேள்வி பொதுவாக வேலட வாய்ப்பாடு டாக் இன்டு டீட்டா முறுக்கம் ஒன்றினால் ஏதாவது ஒரு முறுக்கத்தினால் செய்த வேலை. அப்ப இங்க உங்கள்கிட்ட கேட்கலாம் பிரயோக முறுக்கத்தினால் செய்த வேலை. பிரயோக முறுக்கம்னா நீங்க என்ன விசை பிரயோகிச்சே? டி விசை பிரயோகிச்சே. அப்ப பிரயோக முறுக்கத்தினால் செய்த வேலை. இந்த கேள்வி படத்தை கேள்வி போட்டு செய்த வேலை என்னென்று கேட்டா பிள்ளைகள், பிரயோக முறுக்கம்ங்கிறது நீங்க கொடுத்த விசை டி இன்டு ஆர் இல்லையா, டாக் அப்ளைட். ஆகவே பிரயோக முறுக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை என்னென்று கேட்டா டபிள்யூ அப்ளைட் என்னென்று கேட்டா டாக் அப்ளைட் இன்டு அந்த டைம்ல அது சுழன்ற கோணம், சுழன்ற கோணம் டாக் அப்ளைட். பிரயோக முறுக்கம் வந்து டி இன்டு ஆர். உராய்வு முறுக்கத்தினால் செய்த வேலையாது, உராய்வு முறுக்கத்தினால் செய்த வேலையாது, உராய்வு முறுக்கத்தினால் செய்த வேலை வழக்கம் போல இங்கால சுத்துது, அது அங்கால உராய்வு முறுக்கம் இருக்கு. அப்ப டபிள்யூ டாக் ஃபிரிக்ஷன், டபிள்யூ ஃபிரிக்ஷன், அப்ப மைனஸ் டாக் ஃபிரிக்ஷன் இன்டு தீட்டா. மைனஸ் எதிர் திசையில இருக்கும் உராய்வு முறுக்கம். எதிர் திசையில சுழலும் போது சுழல்ற விசையினால் அசைகிற விசையினால் செய்யப்பட்ட வேலை மைனஸ் மாதிரி, எதிர் திசையில சுழல்ற திசைக்கு எதிர் திசையில் இருக்கிற உராய்வால் செய்யப்பட்ட வேலை மைனஸ். உராய்வு முறுக்கத்தினால் செய்த வேலை. பொருள் தட்டினால் செய்யப்பட்ட வேலை. அடுத்த கேள்வி தட்டினால் செய்யப்பட்ட வேலை. அப்ப பாருங்க, சும்மா வேலை என்று கேட்கல, தட்டினால் செய்யப்பட்ட வேலை. அப்ப ஒரு பொருளை சொல்லி அதனால் செய்யப்பட்ட வேலையை பத்தி படிக்கக்குள்ள என்ன சொல்லி தந்திருக்கேன்? அந்த பொருளை தொழிற்படுற விளையில் விசையினால் செய்யப்பட்ட வேலை. அப்ப தட்டினால் செய்யப்பட்ட வேலை என்ன வரைக்கும் போகுது? டாக் நெட் இன்டு தீட்டா. டாக் நெட்டுங்கிறது என்ன? இங்கல பக்கம் பிரயோக முறுக்கம், அங்கல பக்கம் ஃபிரிக்ஷன் டாக் வந்திருக்கிறதால டாக் அப்ளைட் மைனஸ் டாக் ஃபிரிக்ஷன் முழுவதின் தீட்டா. உராய் விசை டாக் அப்ளைட் பிரயோக முறுக்கத்திலிருந்து உராய் முறுக்கத்தை கழிச்சு வர்றது அந்த விளைவில் முறுக்கம் இன்டு தீட்டா. ரைட். அப்ப இங்கு செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா, அப்ப அங்க நாங்க வேலைக்கு என்னென்ன வசனம் யூஸ் பண்ணிடமோ, அப்ப ஒரு பெர்டிகுலரா ஒரு முறுக்கத்தை சொல்லி கேட்டா அந்த முறுக்கம் தர சுழன்ற கோணம். இவ ரெண்டு பேரும் பெர்டிகுலரான ஒரு முறுக்கத்தை விசையை சொல்றாரு. அப்ப பிரயோக முறுக்கத்தினால் செய்த வேலை கேட்டா அதைத்தான் கொடுக்கணும். உராய்வு முறுக்கத்தினால் செய்த வேலை உராய்வு விசையை தீட்டாவில பெருக்கணும். மத்தாக்களை பத்தி யோசிக்க போடா. பொருள் தட்டினால் செய்யப்பட்ட சுழல்ற தட்டினால் அல்லது பொருளினால் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா தான் பொது பேரை சொன்ன அந்த ஒரு மனிதனால் செய்யப்பட்ட வேலைங்குள்ள நாம என்ன பார்த்தோம்? நாங்க பொருளினால் செய்த வேலைங்க விளைவில் விசை அசைந்த சூழல் தான் பெருக்கணும். நாங்க அதே மாதிரி தான் இங்கே தீட்டாவால பெருக்கிட்டீங்கன்னா சரி. ஓகேவா? எழுதிட்டீங்களா? சொல்லுங்க. அடுத்தது பிளேன் உங்களுக்கு தரப்பட்ட யூசர் நேம்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள 3க்கு 3 நம்பர் வைக்கணும்.
சில ஆக்களுக்கு 2 நம்பர் வராது. 2 நம்பர்ல வந்தா 0 வரணும் முன்னுக்கு. 3 டிஜிட்ல முன்னுக்கு நம்பர் ஒட்டு வரணும் நீங்க. ஏன்னா எங்களுக்கு அது இங்க பாக்குறதுக்கு ஈஸி. இல்லாட்டி உங்களை நாங்க பார்க்க மாட்டோம், கஷ்டப்படுவீங்க. நீங்க கஷ்டப்படுவீங்க, டைம் போகும் உங்களுக்கு. 3 டிஜிட் வந்து 2 டிஜிட் 3 டிஜிட் இருக்கிறாங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப 100க்கு மேல இருக்கிறாங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 டிஜிட்டே வந்துடும். நம்பர் வந்து 100 விட முன்னுக்கு வந்த உங்களோட பேருக்கு முன்னுக்கு வந்த நம்பர் வந்து 100 விட குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நம்பர்ல கொஞ்சம் நீங்க 3 டிஜிட் வர மாதிரி 0 முன்னுக்கு சேர்த்து தான் அடிக்கணும். 28 ஒரு ஆளோட நம்பர் வந்துச்சுன்னா அவர் 28 அடிச்சுட்டு வரக்கூடாது. நான் உங்களுக்கு தந்திருப்பேன் 028 தான் தந்திருப்பேன். நீங்க 028 தான் வரணும். சரிதானே? அதான் எங்களுக்கு மீசி, உங்களை சுணக்க மாட்டோம். அப்ப உங்களோட வேலை சுணங்காது. இல்லாட்டி நீங்க காத்து கிடக்கணும். இந்த 028 முன்னுக்கு வந்து நிக்கும் நம்பர் 0 நம்பர் தான் முன்னுக்கு வந்து நிக்கும். 28 மட்டும் அடிச்சிங்கடா அது கம்ப்யூட்டர் இந்த ஜூம்ல இது வந்து 200க்கு பிறகு கீழுக்கு தான் கிடக்கும். ஆக கடைசியில கிடக்கும். அந்த 2ங்கிறது 200 தான் பார்க்கப்படும். அப்ப 2ங்கிறது 1க்கு பிறகுதானே 2. அப்ப 0 முன்னுக்கு அடிச்சாதான் இந்த முன்னுக்கு நம்பர் வந்து நிக்கும். அந்த முதல் காசு காட்டின பிள்ளைகளுக்கு 0 நம்பர் தான் கொடுத்துருப்போம். ஏன்னா முன்னுக்கு வந்து நிப்பீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கேட் ஆயிடுவீங்க. ரைட். அப்ப 13 செய்யப்பட்ட வேலை இது சொல்லிடுறேன். இப்ப டாக் நெட் இன்டு தீட்டா. டாக் நெட் இன்டு தீட்டா. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்ற பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை அசைறியா? ஒரு சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்ற ஒரு பொருள் தட்டு வடிவங்கள் மையம் பற்றி சுழலிடப்பட்ட ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை அசையாது. அப்படி அசையாது சுழற்சியிடப்பட்ட பொருட்களை பத்தி மட்டும்தான் கதைக்க போறோம். அதாவது அப்படி மையம் பற்றி புவியீர்ப்பு மையம் பற்றி சுழலிடப்பட்ட இப்படி இவர் சுத்துறாரு, ரைட்? அது தட்டு இந்த வடிவத்தில் இருக்கிறார்கள். இப்ப இவரை போல ஆக்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் கேட்டா, செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றமாக டாக் நெட் பொறுத்த வரைக்கும் நாம F net into D சமன் என்ன வாய்ப்பாடு? half mv வர்க்கம் மைனஸ் half mu வர்க்கம் இல்லையா? படிச்சோமா இல்லையா? F net into D சமன். இப்ப சமன்பாடு எங்களுக்கு எப்படி வரப்போகுது? டாக் நெட் இன்டு தீட்டா சமன் பொருளினால் செய்யப்பட்ட வேலை எப்பொழுதும் half I omega 1 squared minus half I omega not squared என்று சொல்லலாமா இல்லையா? அப்போ ஒரு பொருளினால் செய்யப்பட்ட வேலை டாக் நெட் இன்டு தீட்டா அல்லது சுழல்ற பொருளினால் செய்யப்பட்ட வேலையோட வாய்ப்பாடு நாங்க டாக் நெட் இன்டு தீட்டா சமன் என்னென்று சொல்லலாம்? half I omega 1 squared minus half I omega not squared. இந்த வாய்ப்பாட்டுக்கு பதிலாக இவரை சொல்லலாமா இல்லையா? ஒரு பொருளினால் சுழலுகின்ற ஒரு பொருளினால் செய்யப்பட்ட வேலை இப்படின்னு சொல்லலாம் தானே? அதாவது இயக்க சக்தி தீட்டாக்கு பதிலாக ஒன்று இப்படி போடலாம் அல்லது இப்படி போடலாம் தானே? ரைட். வெளிக்கொள்ளுங்க. தட்டினால் செய்யப்பட்ட வேலை அல்லது என்று சொல்லி போட்டு அல்லது தட்டினால் செய்யப்பட்ட வேலையோட வாய்ப்பாடு இது. அந்த பொருளினால் செய்யப்பட்ட வேலை வெளிக்கொள்ளுங்க. கேள்வி வெளிக்கொள்ளுங்க. வெளிக்கொள்ளுங்க. சைவத்தசம் 5 மீட்டர் ஆரையும் சைவத்தசம் 5 மீட்டர் ஆரையும் சைவத்தசம் 5 மீட்டர் ஆரையும் சைவத்தசம் 5 மீட்டர் ஆரையும் 4 கிலோகிராம் திணிவும் சைவத்தசம் 5 மீட்டர் ஆரையும்
4 கிலோகிராம் திணிவும் 4 கிலோகிராம் திணிவும் உடைய ஒரு சில்லின் மீது படத்தில் காட்டப்பட்டவாறு படத்தில் காட்டப்பட்டவாறு 5 நியூட்டன் விசையானது 5 நியூட்டன் விசையானது 5 செகண்ட் நேரத்திற்கு 3 செகண்ட் நேரத்திற்கு பிரயோகிக்கப்படுகிறது. 3 செகண்ட் நேரத்திற்கு பிரயோகிக்கப்படுகிறது. உராய்வு விளைவுகளை புறக்கணிக்க ரைட், விளைக்கொள்ளுங்க. பின்வருவனவற்றை காண்க. 1. தட்டின் கோணார்முடுகள், சில்லின் கோணார்முடுகள். ரைட். மூன்றாவது செகண்டில் அதனது கோண வேகம் மூன்று செகண்டில் அது ஆற்றிய சுழற்சிகளின் எண்ணிக்கை. 3 செகண்டில் அது ஆற்றிய சுழற்சிகளின் எண்ணிக்கை. சில்லுங்களுக்குள்ள உருள் இல்ல, அப்படியே பிணைக்கப்பட்ட சில்லு. அதான் அச்சு தந்திரிக்கணும், பிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்திலிருந்து சுத்தி கொண்டே இருக்கு. உருளுதுன்னு சொல்லுவார், சுழலுது. 3 செகண்டில் அதனால் ஆற்றப்பட்ட சுழற்சிகளின் எண்ணிக்கை. 4வது கேள்வி, சில்லின் மீது செய்யப்பட்ட வேலை. சில்லின் மீது செய்யப்பட்ட வேலை. சில்லின் மீது செய்யப்பட்ட வேலை. 5வது, சில்லினை சுழற்றுவதற்கு மோட்டரினால் வழங்கப்பட்ட வலு என்பவற்றை காண்க. வராதுல்ல, ஏற்கனவே பின்வருவனவற்றை காண்கன்னு சொல்லி தலை தந்திருக்கேன். செய்யுங்க பாப்போம்.
அடுத்த கிளாஸ் நாளைக்கு நடக்காது, நாளை அன்னைக்கு நடக்கும். எஸ்ஏ செய்யலாம் பிள்ளைங்க. நீங்க பாஸ் பேப்பர்ல ஒரு 2-3 எஸ்ஏக்களையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். நாளைக்கு நான் பாஸ் பேப்பர்ல ஃபுல்லா எஸ்ஏக்களி செய்விப்பேன்னா எம்சிக்கும் எல்லாம் ஒன்றுதான் இருக்கு. டியூட்டர் கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வழக்கம் போல 12:30 வந்து ஹைட்ரோ கிளாஸ் நடக்கும். ஸோ இந்த யூசர் நேம் தான் யூஸ் பண்ணலாம், வேற யூசர் நேம் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த யூசர் நேம் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க. முதலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சிலக்குள்ள அல்பா கேட்காரு இல்லையா? அல்பா கேட்டா டாக் சமன் ஐ அல்பாவை நாம போட்டோம்னு சொன்னா டாக் வந்து தெரியும் 5 into R தந்திருக்காரு இல்லையா? அப்ப டாக்குக்கு எஃப்பும் தெரியும் ஆரும் தெரியும். அப்ப பிரதிட்டு வந்து சாரி ஐ தட்டு தடத்து திருப்பம் தெரியல. இங்க பிரேக்கெட்டுக்கு ஐ தட்டு இப்படி போட்டுக்கொள்ளுங்க. ஐ தட்டு உங்களுக்கு வழங்கும் தானே? ஐ தட்டு சமன் அரை எம்ஆர் வர்க்கம்னு போட்டுக்கொள்ளுங்க. ஐ தட்டு தட்டுற வாய்ப்பாடு கட்டாயம், இந்த சடத்துவ திருப்பத்திர வாய்ப்பாடு கட்டாயம் தரணும் அவரு. அப்ப ஐ தட்டு, அப்ப அல்பா டாக்குக்கு பதிலாக 5 தர ஆர் 0.5, ஐக்கு பதிலாக அரை, எம்முக்கு பதிலாக 4 ஆர் ஸ்கொயர் 0.5 வர்க்கம் இன்டு அல்பா இல்லையா? அப்ப நீங்க சுருக்கி நீங்க சொன்னா எல்லாத்தையும் இங்க 2 பிரிக்கணும், இவர் 1 மாறு, இந்த 2 பிரிக்கணும் 1 மாறுவாரு, இவர் 1 மாறுவாரு. சோ அல்பா சமன் 5 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. என்னண்டா இந்த 2 குறுக்கு பெருக்கு 5 வர்க்கம் 0.25, அதாவது 1/4, 1/4 4 சுருக்கினா 1. சோ அல்பா சமன் 5 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. நீங்க சுருக்கிடுங்களேன். ஓகே. ரெண்டாவது மூணாவது செக்கல்ற இவர கோண வேகம் என்னன்னு கேட்டேன், ஒமேகா என்னன்னு கேட்டேன். ஒமேகா கேட்டதால நீங்க செஞ்சுட்டிப்பீங்க. ஒமேகா 1 சமன் ஒமேகா நாட் பிளஸ் அல்பா டி போட்டா போதும், எல்லாம் தெரியும். ஒமேகா நாட் ஓய்வில் இருந்து அல்பா 5 டி 3 ஐ 3 15 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. ஆரம்ப வேகத்தை பத்தி கதைக்கலன்னா ஓய்வில் தட்டதான் சுத்த வைக்காங்கன்னு நினைச்சிட்டு ஓய்வு. மூன்றாவது கேள்வி சுழன்ற கோணத்தை பத்தி கேட்காரு. சுழற்சிகள் எண்ணிக்கை கேட்டா, சுழன்ற தடவைகள் எண்ணிக்கை கேட்டா நாம சொல்லி தந்திருக்கோம். முதல் டீட்டாவை கண்டு அதே டீட்டா சமன் 2π எண்ணில போட்டுதான் என்ன காணணும் இல்லையா? நேரடியா டீட்டா கேட்ட சரித்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இங்கேயோ ஒரு நாள் கேட்டிருப்பாங்க, அது பாஸ்போர்ட்ல இதுவரைக்கும் அப்படி கேட்கல. சுழன்ற தடவைகள் எண்ணிக்கைதான் கேட்பாங்க. அப்ப டீட்டாவை காண்றதுக்கு 2 வாய்ப்பாடு இருக்கு. தடவைகள் எண்ணிக்கை கேட்டதால நான் லேசான வாய்ப்பாடு எடுத்துக்கொள்றேன். ஒமேகா 1 + ஒமேகா0/2 இன்டு டி இந்த வாய்ப்பாடை போட்டுட்டாலும் வரும். ஸோ ஒமேகா 1 15, இவர் 0 கீழ் 2 இன்டு டி வந்து 3. ஸோ 15 45 கீழ் 2 ரேடியன். என்னைட்ட கேட்கலையே ரேடியன் எவ்வளவு உண்டு? டீட்டா தானே கேட்ட. ஆகவே சுழன்ற தடவைகள் எண்ணிக்கை சமன் 2 டீட்டாவின் 2π. இது எத்தனை தர n தீட்டா சமன் 2π. 45 கீழ் 2 தர 2π, 2 தர பைக்கு பதிலாக 22 கீழ் 7. சோ நீங்க சுருக்கி நீங்க சொன்ன ஆன்சர் வரும் அன்னளவாக 3.58 வருது இல்லையா? 3.58 வருது பிள்ளை. ரைட். சுழன்ற தடவைகள் எண்ணிக்கை.
அடுத்தது செய்யப்பட்ட வேலை கேட்கரு. யாருனால் செய்யப்பட்ட? தட்டின் மீது இல்லையா? தட்டுக்கு செய்யப்பட்ட வேலை. யாரு தட்டுக்கு பிரயோகிக்கப்பட்ட? யாரு வேலையை செஞ்ச? இவர் தானே தட்டு வேலை செய்ய. முறுக்கம் தான், ஒரே ஒரு முறுக்கம் தான் இருக்கு. அப்ப செய்யப்பட்ட வேலை சமன் W சமன் டாக் இன்டு டி தேவை போட்டீங்கன்னா, டாக் ஏற்கனவே 5^0.5 டாக்கோட பெருமானம். அப்ப 5^0.5 டாக்கோட பெருமானம். தீட்டா 45/2, சோ 22.5. சோ இது ரெண்டையும் பெருக்கி வர்றது செய்யப்பட்ட வேலையாக இருக்கும் இல்லையா பிள்ளைகள்? 56.25 ஜூல். 56.25 ஜூலாக இருக்கும். ஓகே ஓகே ரைட். அப்படி இல்லாட்டி நீங்க இப்படியும் செஞ்சிருக்கலாம். இந்த செய்யப்பட்ட வேலையை காண்றதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் சொன்னா, டிரெக்டாகவே இந்த ஒரே ஒரு விசை டாக் மட்டுமே சொல்லிப்படுறதால வேலை சமன் ½ I (1² - ½ I (0²) பிரதிட்டு இருந்தா கூட கண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும் ½ I பதிலாக mr², ½ I பதிலாக m4r², 1/2 வர்க்கம், 6 வர்க்கம், m ω1 15 வர்க்கம் மைனஸ் ω0 0 தவிர மற்ற எல்லாம் 0. சோ இவரை நீங்க சுருக்கினா கூட இதே ஆன்சர் வரும் பாருங்க. அப்ப இங்க சுருக்கினா 4 2 2 4 4 கேன்சல் ஆயிடும். இங்க 4 225 15 வர்க்கத்தின்கீழ் 4, சோ 56.25 இல்லையா? (25) ½ I ω². ஓகே. பலூன் செல்றது வேலைக்கு நேரம். வேலை 56.25, எடுத்த நேரம் 3 செகண்ட் பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா வலு வரும். வலு வேலைக்கு நேரம் ஒரே ஒரு வேலை. இது தொடர் விசையை கொடுத்தாலும் அது செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா இந்த விசையால பிரயோக விசையால செய்யப்பட்ட வேலை தான் இங்க வரப்போகும். சோ அதன் கீழ் எடுத்த நேரம் 3 செகண்ட் பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா ரைட். ஓகே.